ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். பெருமாள் மார்பில் வாசம் செய்பவள்தான் மகாலட்சுமி. இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெருமாளையும் மகாலட்சுமியையும் சேர்த்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் செல்வ வளம் பெருகும், செய்த பாவங்கள் நீங்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். எப்போதுமே பெருமாளை தனியாக வழிபடக்கூடாது. பெருமாளுடன் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்துதான் வழிபாடு செய்வோம் அல்லவா? ஆகவே பெருமாளுக்கு உகந்த நாளில் மகாலட்சுமியையும் இந்த வருடம் சேர்த்து வழிபாடு செய்து பாருங்கள். பொருளாதாரத்தில் உங்களுடைய நிலைமை நிச்சயம் இந்த வருடம் மேலோங்கி நிற்கும். இந்த வருட ஏகாதசி திதியானது எந்த நாளில் வருகிறது? விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்கி எந்த நாளில் முடிக்க வேண்டும், எந்த நாளில் கண் விழித்து பெருமாளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வைகுண்ட ஏகாதசி திதி நேரம் 9/1/2025 மதியம் 12:04 ஏகாதசி திதியானது துவங்கிவிடுகிறது. 10/1/2025 10:02 வரை ஏகாதசி திதி இருக்கிறது. அதற்கு பின்பாக துவாதசி திதி துவங்கிவிடும். 11/1/2025 காலை 8:13 வரை துவாதசி திதியானது இருக்கிறது. இந்த ஏகாதசி திதி விரோதமானது பொதுவாகவே 3 நாட்கள் கடைபிடிக்கப்படும். தசமி, ஏகாதசி, துவாதசி 3 திதிகளிலும் பெருமாளுக்கான இந்த விரதம் கடைபிடிக்கப்படும். தசமி திதி அன்று விரதத்தை துவங்கி ஏகாதசி திதி முழுவதும் சாப்பிடாமல் இருந்து துவாதசி திதி அன்று பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை முடித்து கொள்வதுதான் பக்தர்களின் வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் 9ஆம் தேதி மதியமே உங்களுடைய சாப்பாட்டை நிறுத்தி கொள்ளுங்கள். 9ஆம் தேதி இரவு பால் பழம் சாப்பிட்டோ அல்லது எதுவுமே சாப்பிடாமலோ இருந்து கொள்ளுங்கள். கட்டாயம் நிறைய தண்ணீர் குடிக்கணும். 10ஆம் தேதி அதிகாலையில் சொர்க்க வாசல் 4 மணிக்கு திறக்கப்படும். 10ஆம் தேதி முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். 10ஆம் தேதி இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும். 11ஆம் தேதி காலை 8:13 முன்பாகவே குளித்து முடித்து சுத்தமாகிவிட்டு பெருமாளுக்கான நெய்வேத்தியம் வைத்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் பாதத்தில் 7 துளசி இலைகளை வைத்து அந்த இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த தீர்த்தத்தை விரதம் இருக்கும் நேரம் முழுவதும் பருகிக் கொண்டே இருங்கள். இந்த விரதத்தின் நிறைவில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் எது கிடைக்கிறதோ அதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை. விரதம் இருக்க முடிந்தவர்கள் மேலே சொன்ன முறைகளையெல்லாம் கடைபிடிக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பால் கொடுப்பவர்கள் எல்லாம் இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டே பெருமாளை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கான அருள் ஆசி நிச்சயம் கிடைக்கும். ஒரு நாள் இரவு விரதம் இருக்க வேண்டும் என்பவர்கள் 10ஆம் தேதி முழுவதும் விரதம் இருக்கலாம். காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்து மாலை 6 மணிக்கு மேலாக ஏதாவது பலகாரங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். சரிங்க, இந்த பெருமாள் பாதத்தில் மகாலட்சுமியை நினைத்து ஒரு பொருள் வைத்தால் நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீரும் என்று சொன்னீர்களே, அது எந்த பொருள்? துளசி விதைதான் அந்த பொருள். துளசி செடியில் இந்த விதை இருக்கும். இதை ஏகாதசிக்கு முந்தைய தினமே பறித்து கொண்டு வந்து வீட்டில் பத்திரப்படுத்தி வையுங்கள். அது கொஞ்சம் காய்ந்தாலும் பரவாயில்லை. அல்லது இப்போது எல்லோர் வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் அது அப்படியே வாடாமல் இருக்கும். ஏகாதசி அன்று
துளசி செடியில் இருந்து எதுவும் நாம் பறிக்கக்கூடாது. 9ஆம் தேதி மதியத்திற்கு முன்பாகவே துளசி செடியில் இருந்து கொஞ்சம் விதைகளை பறித்து கொண்டு வந்து வைக்க வேண்டும். ஏகாதசி அன்று 10ஆம் தேதி பூஜை அறையில் பெருமாளை வழிபாடு செய்யும் போது பெருமாள் தாயார் ஒன்றாக இருப்பார்கள் அல்லவா? அந்த திருவுருவ படத்தின் முன்பு இந்த துளசி விதைகளை வைத்து வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பண கஷ்டம், கடன் சுமையெல்லாம் தீர வேண்டும் என்று பெருமாளையும் மகாலட்சுமியையும் மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த விதைகளை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும், கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கை. மேலே சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த வருட ஏகாதசி திதிக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.